மதுரை மாவட்டம் கிழக்கு தாலுகாவுக்கு உட்பட்ட பகுதியான சத்தியமங்கலம் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட நரிக்குறவர் இன மக்கள் வசித்து வருகிறார்கள். அவர்களுக்கு ஏற்கனவே அரசின் சார்பில் அங்கு குடியிருப்பு ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். இருந்த நிலையிலும் அங்கு இருக்கக்கூடியவருக்கு கூடுதலாக வீட்டுமனைகள் வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை விடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் ஆண்டாள் கொட்டாரம், சக்கிமங்கலம், கல்மேடு உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கக்கூடியவர்களுக்கு அங்க இருக்கக்கூடிய இளமனூர் புதூர் எனும் பகுதியில் அரசு புறம்போக்கு நிலம் இருக்கிறது. அந்த நிலத்தை ஒதுக்கி தருமாறு கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு தரப்பட்ட மனுக்கள் தந்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம அமைச்சரையும் சந்தித்து நேரில் மனு அளித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் அவர்கள் தொடர்ந்து பட்டா எதுவும் கொடுக்காத காரணத்தினால் இன்று அந்த அரசின் புறம்போக்கு நிலத்தில் குடியேறும் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். தொடர்ச்சியாக தற்போது மழை அந்த பகுதியில் பெய்து வருவதால் அந்த கொட்டு மழையிலையும் பொருட்படுத்தாது அவர் போராட்டத்தை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். அவர்களை பொறுத்தளவுக்கு இடத்தை எங்களுக்கு ஒதுக்கீடு செய்து தரும் வரைக்கும் போராட்டத்தில் ஈடுபடுவதாக தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் கிழக்கு வட்டாட்சியர் நேரடியாக சென்று போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். 1 வார காலத்திற்குள் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என வாக்குறுதி அளித்தார்கள். இருந்த போதிலும் அந்த வாக்குறுதியை அவர்கள் ஏற்க மறுத்து அதே பகுதியில் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். காட்சிகளோடு விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்.